ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் கஜகஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி சாதனை படைத்துள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற போட்டியில் உலக தரவரிசையில் 76வது இடத்தில் உள்ள இந்திய அணி 69வது இடத்தில் உள்ள கஜகஸ்தானை எதிர்கொண்டது. இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து புள்ளிகளை குவித்து அசத்தினர். இதனால் இந்திய அணி 88க்கு 69 என்ற புள்ளிகள் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 27 ஆண்டுகளுக்கு பிறகு கஜகஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி சாதனை படைத்துள்ளது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் டீமோட ஜெயிச்சு லைக் ஒரு 2-3-4 இயர்ஸ் ஆகுது. அது மாதிரி க்ரௌட் சப்போர்ட் நிறையா இருந்துச்சு. லைக் பார்க்கவே நல்லா இருந்திருக்கு. லைக் பேஸ்கெட்பாலுக்கு இப்படி ஒரு இது கிடைக்கிறது. ஸோ ஹோப்ஃபுல்லி வி கண்டினியூ ஃப்ரம் திஸ் அண்ட் வி க்ரோ ஃப்ரம் திஸ். இந்த மேட்ச் நாங்கள் ஸ்டார்டிங் ரீபவுண்ட் கொஞ்சம் டஃபாக தான் விட்டுருந்தோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் நாங்கள் வந்து ரீபவுண்ட் நல்லா எடுத்தோம். அது மாதிரி ஷோட்டை எங்களுக்கு விழுக ஆரம்பிச்சு. நாங்கள் எங்கள் ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். அதனால் எனக்கு இந்த மேட்ச் எங்களுக்கு வந்து ஈஸியாக போகுது. அது மட்டும் இல்லை, பேஸ்கெட் பாலுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது மாதிரி அதனால் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் த ஆடியன்ஸ் டு கம் அவுட் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றி. 11 வருஷம் கழித்து இந்தியன் டீம் வந்து ஜெயிக்கிறாங்க கஜகஸ்தானை. ஸோ நம்மளோட வந்து ஹையர் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டீமை வந்து கடந்த ஒரு 8 மாதமாக நடந்த ஒரு இந்தியன் கேம்பில் ஸ்காட் ஃப்ளெமிங்கோடைய தலைமையிலான கோச்சும் ஃபெடரேஷனோடைய எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் சேர்ந்து ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் ஒரு இந்தியாவோட டோர்னமெண்ட் நடந்து அதில் இந்தியா வந்து 11 வருஷம் கழித்து வின் பண்ணுறது வரலாற்றில் இன்றைக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான நாள். ஆஃப்டர் 11 years India's victories is not easy. ஸோ அந்த அளவுக்கு வீரர்கள் இன்றைக்கி வந்து வெற்றி பெற்று 20 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து இன்றைக்கி விளாண்டு ஒரு பெரிய ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க ஆப்போசிட் டீமை. இதோடைய வெற்றிகள், இந்தியாவோட வெற்றிகள் கூடி சீக்கிரத்தில் எங்களுடைய கனவு ஏஷியா கப்பில் வந்து வின் பண்ணி ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோடு இந்த வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். ஆரம்பத்தில் ரொம்பவே மோசமாக இருந்தது. இந்தியன் டீம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் கோச் ஸ்காட் வந்து சில மாற்றங்கள் ஃபர்ஸ்ட் பாலா தினேஸ்வரன் ஃபர்ஸ்ட் கேமில் 5 நிமிஷம் தான் விளையாட வச்சாங்க. செகண்ட் குவார்ட்டரில் 7வது நிமிஷம் 6வது நிமிஷம் 7வது நிமிஷத்துலேயே கொண்டு வந்தாங்க. அதுதான் மாற்றம் வந்தது. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க அந்த 3 பாயிண்ட் போடுறதால இல்லைனா ஏதோ ஒரு காரணத்தால். பட் கோச் கரெக்டான பிளேயரை கரெக்டான சமயத்தில் கொண்டு வந்ததுனால தான் நம்மளுடைய பிரணவ் பிரின்ஸுக்காகவும் ஒரு மோட்டிவேஷன் வந்தது. பிரணவ் பிரின்ஸ் ஆரம்பத்தில் ஹீ வாஸ் ஃபைண்டிங் ஹிஸ் டச். ஒன்ஸ் அவருடைய தமிழ்நாடு டீம்மேட் ஒன்ஸ் ஹீ ஸ்டார்டட் கம்மிங் இன், பாலா வந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலை. பட் துருன்னு போய் ஸ்டீல் பண்ணுறதா இருக்கட்டும், ரீபவுண்ட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அடுத்தவங்க கிட்ட போய் ஒரு தொந்தரவு கொடுக்குறதா இருக்கட்டும், கஜகஸ்தானுக்கு ஒரு தலைவலியாகவே மாறிட்டார்.